தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ராஜாதி ராஜா திரைப்படம் வெளியாகி 36 வருஷம் ஆச்சு. இந்த 36வது வருஷத்தை ரசிகர்கள் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. பழைய நினைவலைகள் நிறைய விஷயங்களை சோசியல் மீடியாக்களில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜாதி ராஜா வசூலில் ஒரு மாபெரும் சாதனை படைச்சிருந்தது. இது அந்த காலகட்டத்தில் ஒரு பத்திரிகையில் வெளியிருந்த செய்தி தான். அது என்ன செய்தி அப்படின்னா, இந்திய சினிமாவில் மிகப்பெரிய ஓப்பனிங் கலெக்ஷன் கொடுத்த படம் தலைவர் ரஜினியின் ராஜாதி ராஜா. இதன் முதல் நாள் கலெக்ஷன் 94 லட்சம் ரூபாய். இதன் மூலம் சோலை படத்தின் ரெக்கார்ட் கலெக்ஷனை, அதாவது சோலை படம் 90 லட்சம் கலெக்ட் பண்ணியிருந்தது. அந்த படத்தோட சாதனையை முறியடித்தது இந்த ராஜாதி ராஜா திரைப்படம் தான். 1.2 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட இந்த படம் மொத்தம் 16 கோடி ரூபாய் வசூலித்தது. படம் வெளியான 1989 இது பெரிய வசூல் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பத்திரிகை செய்தி. 1.25 கோடியில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் 16 கோடி வசூல் பண்ணியிருக்குன்னா எத்தனை மடங்கு அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு, அதுவும் 1989லேயே. இதனால தான் தலைவரை வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க.